பாகம் 66. ஆரியனின் குரலை கேட்டு ஷாலினி பயத்தில் நடுங்கினாள். அவள் வேண்டுமென்றே அப்பாவி போல முகத்தை மாற்றியபடி ஆரியனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள். அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த ஆச்சி இப்போது அவருடைய மௌனத்தை கலைத்து, ஆரியன் சொல்றது நிஜம்தான் காந்தி. மின்மினி எங்க மருமக, ஆரியனோட பொண்டாட்டி என்றார். ஆச்சியின் பேச்சை கேட்ட காந்திமதி, நீங்க எனக்கு பெரியம்மா, வயசுல பெரியவங்க, நீங்க இப்படி போய் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது என்ன அப்படி ஒரு அவசர கல்யாணம்? இவளை பார்த்தா நம்ம பக்கத்து பொண்ணு மாதிரியே இல்லையே. இவளை விட்டா உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா என்று ஆத்திரம் அடங்காமல் கேட்டார். காந்திமதியின் பேச்சை கேட்டு கோபமடைந்த ஆரியன் அவளிடம், இந்த பொண்ணுக்கு ஏன் மின்மினிக்கு என்ன குறைச்சலத்த என்று கேட்டான். ஆரியனுடைய கோபத்தை பார்த்த ஆச்சி விஷயத்தை கட்டுப்படுத்த முயன்று, ஆரி, நீ மின்மினியை ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் பேசிக்கிறேன் என்றார். காந்திமதி மின்மினியை தன்னோடு அனைத்தவாறு பிடித்து கொண்டு நின்றிருந்த ஆரியனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். கோபத்தில் பல்லை கடித்து கொண்டு, என்ன குறையா? இவ யாரு? இவ அப்பா அம்மா என்ன பண்றாங்க? சும்மா ரோட்ல போற யாரு வேணா கூப்பிட்டு வந்து இந்த பாரம்பரியமான குடும்பத்துக்கு மருமகளாக்கிட முடியுமா? உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கிறவள கல்யாணம் பண்ண உனக்கு கஷ்டமா இல்ல என்று பொறிந்தார் காந்தி. காந்திமதி சொன்னதை கேட்ட யசோதா, காந்தி, நீ நினைக்கிற மாதிரி மின்மினி மைனர் பொண்ணு இல்ல. அவளுக்கு 21 வயசாச்சு. ரொம்பலாம் வயசு வித்தியாசம் இல்ல காந்தி, 6 வருஷம்தான் இருக்கும். அவங்க 2 பேருக்குமே இதுல எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப என்று அவர் பேச பேச காந்திமதி அவரின் பேச்சை குறுக்கிட்டு, அண்ணி, கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன பேச விடுங்க, குறுக்க பேசாதீங்க என்றார். காந்திமதி மீது ஆரியனுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்தது. அவள் மின்மினியை அவமதிக்கும் விதத்தை பார்க்க பார்க்க ஆரியனால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபத்துடன் மின்மினியை இன்னும் நெருக்கமாக சேர்த்து கொண்டான். ஆனால் காந்திமதியிடம் நேரடியாக எதுவும் சொல்ல ஆரியன் விரும்பவில்லை. ஏனென்றால் இது தியாவின் திருமண விழா. தியாவின் சந்தோஷமான நாளை கெடுக்க அவன் விரும்பவில்லை. ஆரியன் சித்தார்த்தின் அம்மா யசோதாவிடம், மா விடுங்க, நீங்க சும்மா இருங்க, அவங்க பேசட்டும். அவங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேம்மா, நீங்க ஜஸ்ட் வேடிக்கை பாருங்க என்ற ஆரியன் காந்திமதியை பார்த்து, மின்மினி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையோ நாங்க பார்க்கவோ அவங்க கூட பழகவோ எங்க யாருக்கும் கொடுத்து வைக்கல. ஏன் தெரியுமா? என்னோட அம்மா அப்பா மாதிரியே அவளோட குடும்பம் மொத்தமும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு சாம்பலாகிட்டாங்க. என்னோட பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல நான் மட்டும்தான் மிஞ்சின மாதிரி இந்த ஆக்சிடென்ட்ல மிஞ்சின மின்மினிய ஆச்சி ஐயாதான் 5 வருஷமா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க என்ற ஆரியனின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவருக்கும் மின்மினியின் மீதான கரிசனத்தை அதிகரிக்க வைத்தது. ஆக்சிடென்ட் என்ற வார்த்தையை கேட்டதும் காந்திமதி முகம் சுருங்கினார். ஆச்சி இதை ஒரு கணம் கவனித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆரியன், ஆனா காந்தியத்த, ஒண்ணு மட்டும் ஷியோரா எனக்கு தெரியும், மின்மினி ரொம்ப ஜென்யூனான ஃபேமிலியில இருந்துதான் வந்திருப்பா. ஏன் தெரியுமா? நீங்க இப்ப பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொறுமையா பதில் எதுவும் சொல்லாம நிக்கிறா பாருங்க, அத வச்சே சொல்றேன், அவ ரொம்ப அழகான குடும்பத்துல இருந்துதான் வந்திருக்கா என்று ஆரியன் பேசும்போது மின்மினியின் உடல் உதறி போட்டது. ஆரியன் மேலும் இறுக்கமாக மின்மினியை அணைத்துக் கொண்டான். அவ பாஸ்ட் பத்தின பேச்சே இங்க தேவையில்லாத ஒண்ணு. இப்ப நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ சிதம்பர விலாஸ் வீட்டோட மருமக. அவ என்னை விட சின்ன பொண்ணுதான். ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல நடக்கிற ஒரு விஷயமும் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா நானும் மினியும் புருஷன் பொண்டாட்டி ஆகணுங்கிறது எப்பவோ எங்கேயோ எழுதி வச்ச ஒண்ணு. இதுதான் நான் நம்புற உண்மை. புரியுதா காந்தியத்த என்றபடி, மேலும் இந்த கல்யாணத்தை மறைக்க சொன்னது ஆச்சி இல்ல, நான் தான். எனக்கு இத பத்தி வெளியில சொல்ல கொஞ்சம் கூட டைம் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு நான் தான் ஆச்சிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க என்றான் ஆரியன். இதை கேட்ட காந்திமதி கோபத்துடன், சரிடா ஆரி, நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்குவோம், அதான் நியாயம்னு கூட நீ நினைச்சுக்க. கல்யாணத்தை ரகசியமா வச்சுக்க நினைச்ச நீ இன்னைக்கு ஏன் போட்டு உடைச்ச? உங்க வீட்ல எங்க கல்யாணத்தை வச்சிருக்கோம், அதனாலயா என்று கேட்டார். இதை கேட்ட ஆரியன் கோபத்துடன் முஷ்டியை மடக்கினான். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சொல்லியிருக்க வேண்டாம் தான் அத்த, நான் சொல்லியிருக்க மாட்டேன்தான். என்ன சொல்ல வச்சதே ஷாலினி தான். ஷாலினி மின்மினியை எல்லாரும் முன்னாடியும் இப்படி கேவலமா பேசி அசிங்கப்படுத்துறப்ப அத சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது.
என்றான். இதை கேட்ட ஷாலினி தலை குனிந்தாள். ஆரியன் ஷாலினியை பார்த்து, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஷாலினி. இதுக்கப்புறம் மின்மினிய நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்றத பார்த்தேன், அவ்வளோதான். உனக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும் என்று எச்சரித்தான். ஷாலினி எதுவும் பேசாமல் புரிந்தது என்று தலையசைத்தாள். ஆரியன் இப்போது காந்திமதியை பார்த்து, இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. மினி என்னோட வைஃப். அவளை யாராச்சும் தப்பா பேசினாலோ, அவ கேரக்டரை அசாசினேட் பண்ணாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். பேசினா என்ன பேசினா, அவளை யாராச்சும் தப்பா ஒரு பார்வை பார்த்தா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன் என்று கூற, அவன் அறைக்கு அருகில் நின்றிருந்த ராஜ் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆரியன் அவனையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கிருந்து வேகமாக தன் அறைக்கு கிளம்பினான். ஆரியன் சற்றே குனிந்து மின்மினியை எல்லோர் முன்னிலையிலும் தன் கைகளில் தூக்கினான். அவளை கைகளில் தூக்கிக் கொண்டு தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதனால் மின்மினி எல்லோர் முன்னிலையிலும் கொஞ்சம் வெட்கப்பட்டாள். ஆரியன் சட்டையை ஒரு கையால் கெட்டியாக பிடித்தாள். ஆரியனும் மின்மினியும் வெளியேறுவதை அனைவரும் சிலை போல நின்று பார்த்தனர். அதன் பின் அங்கிருந்த அனைவரும் மெதுவாக கீழே இறங்கினர். அப்போது தியா ஷாலினியிடம் வந்து, ஷாலு, தப்பு பண்ணிட்ட. மின்மினியை இப்படி எல்லார் முன்னாடியும் நீ அவமானப்படுத்திருக்க கூடாது. மின்மினி ஆரியனோட வைஃபா இல்லாட்டி கூட அவகிட்ட நீ இப்படி நடந்திருக்க கூடாது. அவ தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஏன் நுழைஞ்ச ஷாலு? உன் லைஃப்ல, உன் டேட்டிங் டைம்ஸ்ல உன் பெட்ரூம்ல யாராவது நுழைஞ்சா உனக்கு ஓகேயா இருக்குமா சொல்லு? இத நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சொல்லிவிட்டு தியா தன் அறைக்கு சென்றாள். ஆனால் ஷாலினி, அவள் இன்னும் தன் இடத்தில் நின்று கொண்டு ஆரியன் மற்றும் மின்மினி அறையின் மூடிய கதவை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கே ஆரியன் அறைக்குள் திரும்ப திரும்ப கண்களை இமைத்தபடி அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்த மின்மினியை பார்த்தான். மின்மினி கொஞ்சம் நனைந்திருப்பதை ஆரியன் கவனித்தான். நேராக மின்மினியை டிரெஸ்ஸிங் அறைக்கு அழைத்து வந்தான். மின்மினியை கீழே இறக்கிவிட்டு மெதுவாக, நீ ட்ரெஸ் மாத்து, எவ்ளோ ஈரமா இருக்கு. ஆமா, நீ எப்படி நனைஞ்ச என்றான். ஆரியனின் கேள்வியில் மின்மினியின் கண்கள் மீண்டும் ஒருமுறை கண்ணீர் விட்டன. கால்களை உயர்த்தி ஆரியனை அணைத்து கொண்டாள். ஆரியனும் மின்மினியை தன் கைகளில் பிடித்தான். நான் தூங்கிட்டு இருந்தேன். அவ எப்ப ரூம்குள்ள வந்தானே எனக்கு தெரியல. ஷாலினி தான் நான் தூங்கிட்டு இருந்தப்ப அந்த ஜக்கில் இருக்கிற தண்ணி எடுத்து என் மேல ஊத்திட்டா. அதான் நனைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா அசிங்கமா பேச ஆரம்பிச்சா. எனக்கு அவளை பிடிக்கல. அவ ரொம்ப தப்பா பேசுறா என்று மின்மினி அழுதாள். ஆரியன் மின்மினியின் தலைமுடியை வருடிக்கொண்டே, சரி சரி, கூல், நீ போய் ட்ரெஸ் மாத்து, கோல்டு பிடிச்சுக்கும் என்றான். ஆரியன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவளை அவனிடமிருந்து பிரித்து கண்ணீரை துடைத்து, நான் உனக்கான ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன், நீ ஃபர்ஸ்ட் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு என்றான். மின்மினியும் அமைதியாக தலையசைத்து விட்டு பாத்ரூம் சென்றாள். மின்மினியின் அலமாரியை ஆரியன் திறந்து ஆராய்ந்தான். எல்லாமே புடவைகளாகவே இருக்க, கம்ஃபர்ட் வியர் ஒன்னு கூடவா இங்க இல்ல, முதல்ல எல்லாத்தையும் அவ ரூம்ல இருந்து இங்க மாத்த சொல்லணும் என்றபடி மேலும் அவள் புடவைகளை கலைத்து போட, அங்கே உள்ளுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட சில நைட் கவுன் மற்றும் நைட் சூட் வகையாராக்கள் அவன் கண்ணில் பட்டன. இவ்ளோ நல்ல நைட் சூட்ஸ் இருந்துமா இவ இந்த புடவையை கட்டிட்டாளேரா, கிரேசிகள் என்று அவனுக்குள் பேசிக்கொண்டபடி அவற்றில் இருந்து ஒன்றை எடுத்தான். மினி பாத்ரூமிலிருந்து, என் ட்ரெஸ்ஸ கொடுங்க ஆரியன் என்று குரல் கொடுத்தாள். ஒரு நைட் கவுனை கையில் பிடித்திருந்த ஆரியன் அதை மின்மினியிடம் கொடுத்தான். பின்னர் மின்மினி கதவை திறந்து, இதனது இவ்வளவு சின்னூண்டா இருக்கு, இதெல்லாம் நான் போட மாட்டேன் என்று ஆரியனிடமே திருப்பி கொடுத்தாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே வேகமாக அதை வாங்கியபடி அலமாரியில் இருந்து மற்றொரு செட் நைட் சூட்டை எடுத்து அதை கொடுத்து, சரி இத போட்டுக்க என்றான். மின்மினி நைட் சூட்டை கையில் எடுத்துக்கொண்டு, ஆனா இது காலையிலயாச்சே, இன்னும் நைட் வரல, இது போட்டுக்கிட்டா நான் வெளியே போக முடியாது என்று சொல்ல, ஆரியன் கொஞ்சம் கோபத்தோடு, இடியட், ஸ்டூபிட், இவளை வச்சுக்கிட்டு என்று தலையில் அடித்து கொண்டவன் அதன் பின் கொஞ்சம் கோபமான குரலில், நான் கொடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸ கொஞ்சம் கரைச்சல் பண்ணாம போட்டுட்டு வர்றியா பிளீஸ் என்றான். மின்மினியும் அவன் பேச்சை கேட்டு கதவை மூடினாள். ஆரியன் அங்கேயே நின்று மின்மினிக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். தன் போனை எடுத்து இன்ஸ்டா அக்கவுண்டை பார்க்க ஆரம்பித்தான். அவன் காலையில் பதிவிட்டதை பலரும் லைக் செய்து கமெண்ட் செய்தனர். பெரும்பாலான கமெண்ட்டுகள் பெண்களிடமிருந்து வந்தவை. ஆரியனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கனவு கண்ட பெண்களுக்கு இது ஒரு பெரிய அடியாக இருந்தது.
ஆரியன் அவர்களது கருத்துக்களை பார்த்து சிரித்துவிட்டு பாத்ரூம் கதவு திறந்ததும் போனை அணைத்து பாக்கெட்டில் வைத்தான். மின்மினி தனது தலைமுடியை அவசரமாக கொண்டே போட்டபடி பேபி பிங்க் நைட் சூட்டை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். அந்த உடை மின்மினியை முழுவதுமாக மறைத்தது. முதலில் மின்மினியை பார்த்து கொண்டே இருந்த ஆரியன் திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தான். மின்மினிக்கு அந்த நைட் சூட் சற்று பெரியதாக இருந்ததால் அது அவளுக்கு லூஸாக இருந்தது. ஆரியன் சிரிப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்த மின்மினி கோபமாக, சிரிக்காதீங்க, நான் வேற சாரிக்கு மாறுறேன் என்றாள். இதை கேட்ட ஆரியன் வேகமாக மின்மினியிடம் வந்து அவளை பிடித்து இழுத்து, நோ பியூட்டிஃபுல், நீ தயவு செஞ்சு அதை பண்ணாத என்றான். இதை கேட்ட மின்மினி, அப்படின்னா என்னை பார்த்து சிரிக்க மாட்டேன்னு சொல்லுங்க என்றாள். ஆரியன் மின்மினியிடம், இந்த பிங்க் ட்ரெஸ்ல நீ பார்பி டால் போல இருக்க என்று கூற மின்மினி சந்தோஷமாக, நிஜமாவா சொல்றீங்க என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் கன்னத்தில் அன்புடன் முத்தமிட்டு, நிஜமாதான் என்று சொல்லிக்கொண்டே, எதுக்கு இந்த ஈரமான முடிய டைட்டா கொண்ட போட்டிருக்க என்று மின்மினியின் முடியை அவிழ்த்தான் ஆரியன். அதன் பின் அவன் மின்மினியை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு படுக்கை அறைக்கு அழைத்து வந்தான். அங்கே பெட்ஷீட்டின் ஒரு பக்கம் நனைந்திருப்பதைக் கண்டவன் அவளை சோஃபாவில் அமர வைத்தான். மின்மினி கூச்சத்தோடு கால்களை குறுக்கி அமர்ந்து கொண்டாள். அவள் முதல் முறையாக இப்படி ஒரு சாட்டின் ஆடையை அணிந்திருந்தாள். ஆரியன் அந்த பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிவிட்டு சட்டையை கழற்றி சோஃபாவில் வீசினான். ஸ்கிரீன்களை இழுத்துவிட்டு அறையின் விளக்குகளை அணைத்தான். அது காலை நேரம் என்பதால் ஆரியனின் இந்த திடீர் செயல்களால் மின்மினி அதிர்ச்சி அடைந்தாள். இப்போ என்ன பண்ண போறாரு என்று யோசித்துக் கொண்டே இருக்க ஆரியன் மீண்டும் வந்து அவளை தன் கைகளில் ஏந்தினான். மின்மினி அவனை தடுத்து, என்ன பண்றீங்க, இன்னும் நைட் ஆகல என்று சொல்ல ஆரியன் மின்மினியை படுக்கையில் படுக்க வைத்தான். அவனே வந்து அவள் பக்கத்தில் படுத்துக்கொண்டு மின்மினியிடம், இது டே டைம்னு எனக்கும் தெரியும், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும், ஐ எம் ஃபீலிங் டயர்டு, உனக்கும் இதே டயர்ட்னஸ் இருக்கும்னு தெரியும், ஒரு வேலையும் பார்க்க வேணாம், அதான் 1008 ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்க்கட்டும் என்று அவளை அணைத்து கொண்டான். ஆரியன் சொன்னதை கேட்ட மினி, ஆனா நாம இப்படி பட்ட பகல்ல தூங்குறத பார்த்தா மத்தவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்களே என்றாள். ஆரியன் மின்மினியின் இடுப்பை பிடித்து தன் அருகில் இழுத்தான். என்ன தவிர எல்லார் மேலையும் நீ ரொம்ப அக்கறைப்படுற மினி என்றான். மின்மினி ஆரியனை பார்த்து முகத்தை உயர்த்தி, ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கு உங்க மேலையும் தான் அக்கறை இருக்கு என்றாள். அப்படின்னா என்ன உன் கைக்குள்ள தூங்க விடு மினி, நான் அப்பதான் ரிலாக்ஸ்டா தூங்க முடியும் என்று மின்மினியை அவனுக்குள் பொத்தி வைத்துக் கொண்டபடி தூங்க ஆரம்பித்தான் ஆரியன். கீழே அனைவரும் அமைதியாக வேலையில் ஈடுபட்டிருந்தனர். வேலையில் பிஸியாக இருப்பது போலவே ஆச்சி காந்திமதி என்ன செய்கிறார் என்பதையும் பார்த்து கொண்டிருந்தார். இந்த சூழலில் காந்திமதியுடன் பேச்சை வளர்க்க ஆச்சி விரும்பவில்லை. எப்படியும் தியா திருமணம் நடந்து முடிந்ததுமே காந்தி தன் உண்மையான நிறத்தை காட்டத் தொடங்குவாள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். காந்தி மிகவும் சுயநலமுள்ள பெண் என்பதை ஆச்சி அறிந்திருந்தார். ஐயா கேட்டுக்கொண்ட ஒரே காரணத்துக்காகத்தான் ஆச்சி அமைதியாக இருந்தார். மறுபுறம் ஷாலினி கோபமாக ராஜின் அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்தாள். சோஃபாவில் அமர்ந்து ரெட் வைன் குடித்துக் கொண்டிருந்த ராஜ் எழுந்து ஷாலினியிடம் வந்து ஒரு கண்ணாடியை அவளிடம் நீட்டி, உனக்கு அறிவு கம்மின்னு தெரியும், ஆனா இவ்வளவு ஹைலி ஸ்டூபிடா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். ஷாலினி கோபமாக ராஜையே பார்த்துவிட்டு அவன் கைகளில் இருந்த வைன் கிளாஸை எடுத்து ஒரே மூச்சில் குடித்தாள். அதன் பின் ஷாலினி, ஐ ஹேட் யூ மின்மினி, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன்டி என்று கிட்டத்தட்ட கத்தினாள். குடித்த கிளாஸை வீசி எறிந்தாள். ராஜ் ஷாலினியின் கையை பிடித்து சமாதானப்படுத்தினான். ஷட் அப் ஷாலினி, நீ இப்ப கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல, எல்லாமே ஃபிளாப் ஆக்கி வச்சிருக்க என்றான். ஷாலினி ராஜை பார்த்து, நீ ஷட் அப் பண்ணு ராஜ், ஆரியன் என்னோட ஆள், அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆனாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணியே தீர்வேன் என்றாள். ராஜ் இப்போது கோபமாக ஷாலினியின் பேச்சை கேட்டு அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு அவளின் அருகில் வந்து அவளின் உதடுகளை தன் உதடுகளால் லாக் செய்தான். நீண்ட நேரம் முத்தமிட்டுவிட்டு இருவரும் பிரிந்தனர். அப்போது ஷாலினியின் கண்ணங்களை இறுக பற்றி கொண்ட ராஜ், ஏன் முன்னாடி இந்த டிராமா எல்லாம் போடாத, இந்த லிப்ஸ் இது என்னோடது, சும்மா கிடந்து புலம்பாத,
உனக்கு ஆரியன் மேலெல்லாம் ஒரு லவ்வும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு அவனோட ஸ்டேட்டஸ் மேல ஒரு கண்ணு. அதனாலதான் இப்படி அல்லாடுற. ஆரியன் மின்மினிய பாக்குற பார்வையிலேயே அவங்களுக்குள்ள என்னவோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீ உன் நாடி நரம்பெல்லாம் நினைச்சு உருகுற அளவுக்கு இங்க நாம நினைக்காத எதுவும் நடந்தரல என்றான். ராஜ் சொல்வதை கேட்டு ஷாலினி அவனை அவளிடமிருந்து தள்ளிவிட்டு, இவ்ளோ பேசுறல, நீ அவனை ஒன்னும் செய்யாம இருக்க, ஏதாவது செய்ய வேண்டியது தானே என்றாள். ராஜ் கோபமாக எழுந்து, எனக்கு நிறைய செய்யணும் தான், ஆனா முதல்ல என்னோட அம்மா ஏதாவது செய்யட்டும்னு இருக்கேன். அம்மா இந்த தியா கல்யாணம் முடியற வரைக்கும் சும்மா இருக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனுக்கு பெரிய ஷாக் கொடுக்க போறேன். சாதாரண ஷாக் இல்ல, கிளவுட் டு கிரவுண்ட் லெவல் ஷாக். 54,000 ஃபாரன்ஹைட் 30,000 செல்சியஸ் ஹீட் ஷாக் கொடுக்க போறேன் என்றான். இதை கேட்ட ஷாலினி எழுந்து ராஜிடம் வந்து, என்ன பண்ண போற என்றாள். ராஜ் ஷாலினிக்கு பதில் எதுவும் சொல்லாமல் தன் அறையை விட்டு வெளியேறினான். அதே சமயம் ஷாலினியின் முகத்தில் ஒரு பேய் சிரிப்பு உருவானது. அவள் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு, ராஜ் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர். ஆரியனோட அவ்வளோ அசட்ஸ்க்கும் நான் தான் சொந்தக்காரியாகணும் என்று அவளுக்குள்ளாகவே பேசிக்கொண்டாள். பாகம் 67. அவர்களுடைய அறையில் ஆரியன் மின்மினியின் அருகில் படுத்திருந்தான். அவன் தலை மின்மினியின் மார்பில் இருந்தது. அவள் இதய துடிப்பை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். மின்மினியும் அமைதியாக படுத்திருந்தாள். அவளால் தூங்க முடியவில்லை. காலையில் அவளுக்கு நடந்தவையெல்லாம் அவள் மனதில் இன்னும் ரீங்கரித்துக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஆரியன் எல்லோர் முன்னிலையிலும் தன் கையை பிடித்த விதம் அவளுக்கு நினைவுக்கு வர மின்மினியின் முகம் புன்னகையால் மலர்ந்தது. அவளை ஒட்டிக்கொண்டு படுத்திருந்த ஆரியன் மீது அவள் கவனம் சென்றது. மின்மினி தன்னை அறியாமல் அன்புடன் ஆரியனின் தலைமுடியில் விரல்களை கொண்டு கோத ஆரம்பித்தாள். ஆரியனின் தலைமுடியுடன் விளையாடிக் கொண்டிருந்தவளை திடீரென்று நிமிர்ந்து ஆரியன் பார்க்க, ஆரியன் விழித்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மின்மினி வேகமாக கண்களை மூடினாள். மின்மினியின் இந்த செயலை பார்த்து சிரித்த ஆரியன் மின்மினியை விட்டு விலகி நேராக அவள் பக்கத்தில் படுத்தான். இந்த நேரத்தில் ஆரியன் மின்மினியின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்க, மின்மினி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். மின்மினியின் இந்த செயலை கண்டு ஆரியன் சிரித்தான். அவள் இப்படியான துருதுரு நேரங்களில் மிகவும் அழகா இருப்பதை கண்டான். அவன் அவள் அருகில் வந்து, நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும் என்றான். இதை சொல்லும்போது ஆரியன் மின்மினிக்கு மிக அருகே இருந்தான். ஆரியனின் மூச்சுக்காற்றை அவள் உதடுகளில் மின்மினி உணர்ந்தாள். அவளது இதயம் மீண்டும் ஒருமுறை வேகமாக துடிப்பதை அவளால் உணர முடிந்தது. மெதுவாக கண்களை திறந்தபோது ஆரியன் முகம் அவள் எதிரே தெரிந்தது. ஆரியன் அவள் மேல் சாய்ந்திருந்தான். மின்மினி வேகமாக அவன் கழுத்தில் கைகளை வைத்து அவனை தன் அருகில் இழுத்து அணைத்து கொண்டாள். இதனால் ஆரியன் முகத்தில் புன்னகை தோன்றியது. ஆரியனும் மின்மினியை அவன் கைகளில் இறுக்கமாக நிரப்பினான். இருவரும் இப்படி கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க ஆரியன் கழுத்தில் மின்மினியின் கண்ணீர் துளிகள் விழுந்தது. பதட்டமான ஆரியன் மின்மினியிடம் இருந்து விரைவாக பிரிந்தான். மின்மினியின் முகத்தை பார்த்தான். மின்மினி கண்களை மூடியிருந்தாள். ஆனால் மின்மினியின் கண்களில் கண்ணீர் இருப்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். ஆரியன் அன்புடன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்து அவளிடம், ஹனி, கண்ணை திறந்து என்ன பாரு என்றான். மின்மினி ஆரியன் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து கண்களை திறந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்திருந்தது. ஆரியன் அவள் கன்னத்தில் அன்புடன் முத்தமிட்டு, இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு அழற என்று கேட்டான். மின்மினி மீண்டும் ஆரியனை கட்டிக்கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. ஆரியன், நீங்களும் என்ன நல்லவில்லைன்னு சொல்லிடுவீங்களா என்று அவள் கேட்க, ஆரியன் மின்மினியை இறுக அணைத்தான். அப்படியே கட்டிலில் புரண்டான். இன்று காலை நடந்த அத்தனை விஷயங்களாலும் மின்மினியின் மனம் காயப்பட்டிருப்பதையும் அதனால் மின்மினியின் மனதில் கலவரம் அதிகமாக இருப்பதையும் அவன் புரிந்து கொண்டான். அதனால்தான் அவன் மின்மினியை தனியாக விட்டு எங்கும் செல்லவில்லை. மின்மினியின் மனதில் என்ன கலவரம் நடக்கிறதோ அதை தூக்கி எறிய நினைத்தான். அவன் மின்மினியின் தலையை தடவி கொடுத்தபடி, நீ இன்னும் ஷாலினி பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா மினி? அவ அப்படி பேச நான் தான் காரணமே தவிர நீ இல்ல.
அவ பேசினது தப்பு. நானும் இந்த கல்யாணம் ரகசியமா இருக்கட்டும்னு சொல்லிருக்க கூடாது. அதுதான் காரணம். இதுக்கு நீயோ உன் கேரக்டரோ காரணம் இல்ல. புரியுதா? நான் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நீதான் மினி என்று ஆரியன் அவள் உச்சியில் முத்தமிட்டான். இதை கேட்ட மின்மினி ஆரியனின் கழுத்தில் முகத்தை புதைத்து அழுது கொண்டே, எனக்கு ஷாலினி என்னவோ பார்த்தாலே பிடிக்கல. உங்க அத்தை கூட ஒரு யூஸ்லெஸ் பர்சன் என்று ஆரியனிடம் அவர்களின் குறைகளை பேச ஆரம்பித்தாள். ஆரியன் அவள் தலைமுடியை வருடி, எனக்கு புரியாம இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டனே, நீ இனிமே இத பத்தி யோசிச்சுக்காத என்றான். இங்கே ஐயா, மகாதேவன் மற்றும் சித்தார்த் ஆகியோர் வெளியே தோட்டத்தில் காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். சித்தார்த் ஐயாவிடம், ஐயா, என்ன திடீர்னு ஓவர்வெல்மிங்கா இருக்கிற மாதிரி தெரியுது, என்னன்னு எனக்கும் சொல்லுங்க என்றான். இதை கேட்ட ஐயா, ஆமா சித்தார்த், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடந்த எல்லாத்தையும் வெறும் சாட்சியா வேடிக்கை பார்த்ததுல உன் ஃப்ரெண்ட் எங்க மின்மினிக்கு பொருத்தமான ஹஸ்பண்டா மாறிட்டான்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷம்தான் என்ற ஐயா மேலும் பேச்சை தொடர்ந்து, ஆனா அதே நேரம் எங்க மின்மினி மட்டும் சளைச்சவளா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறு இவ்வளவு ப்ராக்ரஸ் காட்டுறான்னா அதுக்கு காரணம் மின்மினி தான் என்றார். எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆரியன் மேல நம்பிக்கையே வரல. மினிக்கு டைவர்ஸ் வாங்கி தர்ற ஐடியா கூட எனக்கு வந்துருச்சு. ஆனா நல்ல வேளை, ஆரியன் மின்மினி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த கடவுள் போட்ட முடிச்சு போல ரொம்ப நல்ல விதமாவே நடந்துகிட்டு வருது என்று உணர்ச்சி வசப்பட்டார் ஐயா. அவரது மனநிலையை லேசாக்க நினைத்த மகாதேவன், நான் தான் சொன்னேன்ல, மின்மினி கெட்டிக்காரி, சீக்கிரமே ஆரியனை மாத்திடுவான்னு என்றார். இதை கேட்டதும் ஐயாவின் கண்கள் ஈரமாக அவர், ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இப்ப எல்லாமே சரியாயிருச்சு. மெய்யப்பனோட அடையாளமா நாங்க ஆரியனை பார்த்தோம். ஆனா நடுவுல ஆரியனை கொஞ்சம் வருஷமா தொலைச்சிருந்தோம். இப்ப எங்க பழைய ஆரியன் எங்களுக்கு கிடைச்சிட்டான். அவனாலதான் நானும் மீனாவும் உயிரோட இருக்கிறதே. ஆரியன் மட்டும் இல்லைன்னா என் கையால மெய்யப்பனுக்கும் உமையாளுக்கும் கொல்லி போட்ட அன்னைக்கே நானும் மீனாவும் போய் சேர்ந்திருப்போம். என் பையனையும் மருமகளையும் கொன்னவங்கள தண்டிக்க கூட முடியாத மோசமான அப்பாதான் நான். ஏன்னா என் கையில அப்ப ஆரியம் 3 வயசு குழந்தை. அவனை பத்திரமா வளர்க்கறது தான் என்னோட அதிமுக்கிய கடமையா இருந்துச்சு என்று சொன்ன ஐயா அவர் கண்களில் வழிந்த நீரை துடைத்தெடுத்தார். ஐயா சோகமாக இருப்பதை பார்த்த சித்தார்த்திற்கும் கண்ணீர் வந்தது. அதை மறைத்து கொண்டே, இந்த ஆரிய எங்க போனா, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று அங்கிருந்து எழுந்து போனான். ஐயா ஆரியனின் அப்பா மெய்யப்பனை நினைத்து அழ, சித்தார்த் ஆரியனை நினைத்து அழுதான். ஐயாவிற்கு கூட தெரியாமல் ஆரியன் அவனுடைய அப்பா அம்மாவை நினைத்து நாள்தோறும் அழுதது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. குடிக்கும் போதும் அவனால் அவனுடைய அப்பா அம்மாவை மறக்க முடியாமல் புலம்பிய நாட்களெல்லாம் சித்தார்த் கண் முன்னால் நிழலாடின. ராஜ் தோட்டத்தில் ஒரு இடத்தில் நின்று அவர்கள் மூவரையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தொலைவில் இருந்ததால் அவர்கள் பேசிக்கொள்வது எதுவும் கேட்கவில்லை. அப்போது அவனது போன் ஒலிக்க ராஜ் போனை எடுத்தான். அந்த பக்கத்தில் இருந்து, நீங்க இன்னைக்கு வருவீங்களா இல்லையா என்று ஒரு குரல் கேட்க, மறுபக்கத்தில் இருந்து இதை கேட்ட ராஜ் முகத்தில் ஒரு குரூர புன்னகை வந்து சேர்ந்தது. ரகசியமாய் பேசியபடி போனை துண்டித்துவிட்டு தூரத்தில் தெரியும் ஐயாவை பார்த்து, ஐயா, உங்க ஸ்மார்ட் பேரன் ஆரியனை நான் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ண போறேன். அடுத்தவங்களோட உரிமையை பறிக்கிறது எவ்வளவு தப்புன்னு உங்க பேரை உணர்ற வரைக்கும் நான் அவனுக்கு பாடம் நடத்த போறேன் என்று ராஜ் தனக்குள்ளாக சூளுரைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இந்த நேரத்தில் அவன் மனதில் என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். இன்று அவனுடைய சகோதரியின் திருமணம் என்பது அவனுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் தன் வேலையை முடிப்பதில் மும்மரமாக இருந்தான். இந்த ரகசியம் ராஜுடனே போய்விட்டதாக நினைத்து கொண்டிருக்க, ராஜ் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர் அதை கேட்டு அதிர்ச்சிக்கு ஆளானார். மேலே ஆரியனின் அறையில் மின்மினி அழுது கொண்டே ஆரியனிடம் ஷாலினியை பற்றியும் காந்திமதியை பற்றியும் புகார் செய்து கொண்டிருந்தாள். ஆரியன் அவள் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். இனிமேட்டு நான் அந்த ஷாலினி கூட பேசவே மாட்டேன் என்று மின்மினி சொல்ல, என்று மின்மினியின் தலையை வருடியபடி பதிலளித்தான் ஆரியன். அந்த பதிலை கேட்டதும் மினி ஆரியன் முகத்தை தன்னுடைய சிறு கைகளால் ஏந்தி கொண்டாள். நீங்க கூட அவகிட்ட பேசக்கூடாது, ஓகேயா? அவளை பார்த்து சிரிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் இன்னொரு தடவை நான் பார்த்தா
அதுக்கப்புறம் உங்க கூடயும் நான் பேச மாட்டேன் என்றாள். மின்மினியின் இந்த குழந்தைத்தனமான செயலை பார்த்து ஆரியன் சிரித்தான். ஆரியன் சிரிப்பதை பார்த்து மின்மினிக்கு எரிச்சல் வந்தது. மின்மினி ஆரியனிடமிருந்து விலகி கொஞ்சம் தள்ளி படுத்தாள். மின்மினி தன் மீது கோபமாக இருப்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். மின்மினியின் அருகில் சென்று அவளை பின்னாலிருந்து தன் கைகளில் அணைத்துக் கொண்டு, என்னாச்சு என்னோட லிட்டில் ஹார்ட், ஏன் கோபமா இருக்காங்க என்று கேட்டான். அதை கேட்ட மின்மினி, என்னை விட்டுட்டு போங்க ஆரியன் என்றாள். ஆரியன் அவள் மீதான தன் பிடியை இறுக்கினான். அந்த பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல், எப்படியும் நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க, என்ன உங்களுக்கு 3 months தானே தெரியும், அவதானே உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதனால எப்படியும் அவ சொல்றதான் நீங்க கேப்பீங்க என்று சினுங்கினாள் மின்மினி. ஆரியன் மின்மினியை இன்னும் இறுக்கமாக பிடித்து பின் மெதுவாக அவள் கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். தான் சீரியஸாக பேசும்போதெல்லாம் ஆரியன் முத்தமிடுவதால் மின்மினிக்கு கோபம் வந்தது. அதையே எப்ப பாரு கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, என்ன விடுங்க என்றாள். ஆரியன் அதற்கெல்லாம் அசரக்கூடிய ஆளா என்ன? அவன் இன்னும் மின்மினியின் கழுத்தில் அன்புடன் முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். அதன் பின் மின்மினியின் காதில், ஏன் நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா என்று மெல்ல கிசுகிசுத்தபடி அவள் காதில் முத்தமிட்டு, எனக்கு நீதான் முக்கியம், ஷாலினி இல்ல, புரியுதா மடச்சி? அவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். அது இன்னைக்கு காலையில உன்னை இன்சல்ட் பண்ற வரைக்கும் தான். இனிமே அவ என் ஃப்ரெண்டு கூட இல்ல என்றான். மின்மினி ஆரியன் சொன்னதை கேட்டதும் சந்தோஷமாக ஆரியன் பக்கம் முகத்தை திருப்பி பார்க்க, ஆரியன் அவள் உதடுகளை மென்மையாக முத்தமிட்டு, நான் சத்தியம் பண்றேன், இனிமே ஷாலினிய கட்டிப்பிடிக்க மாட்டேன் என்றான். மின்மினி இதை கேட்டதும் குழந்தையைப் போல மகிழ்ச்சி அடைந்தாள். அங்கிருந்து ஆரியனை நெருங்கி அவன் உதட்டில் முத்தமிட்டாள். மேலோட்டமாக அவள் முத்தமிட்டு நகர ஆரியன் அவளை இழுத்து பிடித்து ஆழமாக முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினியின் உதடுகளில் முத்தமிட்டுக் கொண்டே ஆரியன் அவன் லீலைகளை ஆரம்பிக்க, மின்மினிக்கு தான் அவனை முத்தமிட்டிருக்க கூடாது என்று தோன்ற ஆரம்பித்தது. அவள் ஆடைக்குள் விளையாடும் ஆரியனின் கரங்களை பிடித்து நிறுத்தும் வழியறியாது அவள் திணற ஆரம்பித்தாள். அவனுடைய ஆழமான முத்தங்கள் மற்றும் ஸ்பரிசங்கள் அவளை வேகமாக மூச்செடுக்க வைக்க, அவளை மீண்டும் தொந்தரவு செய்ய விரும்பாத ஆரியன் அவளிடம் இருந்து விலகி படுத்தான். மறுபுறம் ஆரியன் தந்த ஆழமான முத்தத்தில் மின்மினியின் உதடுகள் மெரூன் நிறமாகி இருந்தது. அவள் முகம் கூட வெட்கத்தால் சிவந்திருந்தது. சிறிது நேரம் கழித்து இருவரும் நார்மலானதும் ஆரியன் மின்மினியை அவள் பக்கம் இழுத்தான். தயவு பண்ணி தூங்கிருமினி, இல்லைனா என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று கெஞ்சினான். மின்மினி எல்லாம் புரிந்தவள் போல மௌனமாக ஆரியனை இடுப்பை சுற்றி அணைத்துக் கொண்டு அவனுடன் ஒட்டிக்கொண்டு கண்களை மூடினாள். சிறிது நேரத்தில் மின்மினி ஆரியன் மார்பில் தலை வைத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியன் அவளது தலைமுடியில் அன்புடன் முத்தமிட்டு பின் அவளை தன்னிடமிருந்து பிரித்து அவளை வசதியாக கட்டிலில் படுக்க வைத்தான். மின்மினியை போர்வையால் மூடிவிட்டு படுக்கையில் இருந்து எழுந்து வந்து சட்டையை அணிந்து கொண்டு போனை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான். ஆரியன் இறங்கி வரும்போதே சித்தார்த் உள்ளே வருவதை பார்த்தான். ஆரியனை பார்த்த சித்தார்த் வேகமாக அவனிடம் வந்து, எல்லா நியூஸ் சேனல்லையும் நீதான் ஹாட் நியூஸ், உன் கல்யாணம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் டிஆர்பி என்றான். ஆரியன் சிரித்துக்கொண்டே சித்தார்த்திடம், இது தெரியாமையா நான் இன்ஸ்டால போட்டோஸ் போட்டேன், எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சம்பாதிக்கட்டும் என்றான். அதன் பின் ஆரியன் சித்தார்த்தின் கையை பிடித்து, என் கூட வா என்றான். சித்தார்த் ஆரியனை பார்த்து, எங்க வரணும்? தியா மேரேஜோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஐயா உன்கிட்ட தானே பொறுப்பை கொடுத்திருக்காரு என்றான். இதை கேட்ட ஆரியன், தெய்வமே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா ப்ளீஸ், இங்க அவ கல்யாணத்துக்கு தேவையானத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உன்னை வெளியவே கூப்பிடுறேன் என்றான். இதை கேட்ட சித்தார்த், ஓ ஓகே ஓகே ஓகே, அப்ப நான் உன் கூட வரேன் என்றான். இவர்கள் இருவரும் வெளியேறுவதை ராஜும் ஷாலினியும் பார்த்தபடி அவர்களுக்குள் புன்னகைத்து கொண்டபடி, இதான் நல்ல சான்ஸ், உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு ராஜ் என்றாள் ஷாலினி. பாகம் 68. ஆரியன் சித்தார்த்துடன் அருகில் இருந்த மாலுக்கு வந்திருந்தான். மின்மினிக்கு ஒரு பரிசு தர வேண்டும் என்று அவன் மனம் விரும்பியது. மின்மினியிடம் தன் காதலை நிரூபிக்க வேண்டும் என்று தோன்றியது. இதுநாள் வரை முத்தங்களை அவன் அன்பின் பரிசாக கொடுத்திருந்தாலும்
மின்மினியை தான் நேசிப்பதன் நினைவாக அழியாத பரிசொன்றை கொடுக்க விரும்பினான். ஆரியன் வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு என்று பரிசு பொருள் வாங்க வந்திருந்தான். அதனாலேயே மின்மினிக்கு என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மின்மினியின் விருப்பு வெறுப்புகள் கூட அவனுக்கு தெரியவில்லை. இதிலிருந்தே இப்போது இருவரும் ஒருவரையொருவர் சரியாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். ஆரியன் ஒவ்வொரு கடையாக தாவிக் கொண்டிருப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்த சித்தார்த், ப்ரோ என்னதான் வேணும் ப்ரோ? 1 மணி நேரமா கடற்கடைய தாவரையே தவிர ஒண்ணுமே வாங்க மாட்டேங்கிற என்றான். ஆரியன் கடைகளை சுற்றி பார்த்துவிட்டு, டேய் எனக்கும் என்ன வாங்கணும்னு தெரிலடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மின்மினிக்கு கிஃப்ட் பண்ண என்ன வாங்கணும்னு யோசிக்கிறேன் என்றான். சித்தார்த் அவனை பார்த்து சிரித்தபடி, பாரா 7 உலகத்துக்கும் சேர்த்து வச்சு உருவான ஒரே ஒரு வெரி ஸ்பெஷல் பிளேபாய் இவருக்கு தெரியாதாக்கும் பொண்ணுங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு? என்ன போய் ஹெல்ப் கேக்குறான் என்றான். ஆரியன் சித்தார்த் சொல்வதை கேட்டதும் நடப்பதை நிறுத்தினான். கோபமாக அவனை பார்த்து, டேய் அவங்க எல்லார்கிட்டையும் என் கார்டை கொடுத்து போய் தேய்ச்சிக்கங்க, வேணுங்கிறத வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க போய் அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிப்பாங்க. ஆனா மின்மினிக்கு அதை செய்ய முடியாது, புரிஞ்சுக்க என்றான். இதை கேட்ட சித்தார்த் சிரித்து கொண்டே, ஏன் தங்கச்சினா என்ன அவ்ளோ பயமா என்று கேட்டான். எனக்கு பயம்லாம் இல்ல, அவ என்ன தப்பா நினைக்க கூடாது என்றவன் முகம் திடீரென பிரகாசமானது. அங்கிருந்த ஒரு கடைக்குள் வேகமாக நுழைந்தான். சித்தார்த்தும் அவனை பின்தொடர்ந்தான். அது ஒரு நகைக்கடை. ஆரியனும் சித்தார்த்தும் உள்ளே சென்று அமர்ந்தனர். ஆரியன் மின்மினிக்கு என்று ஒரு மோதிரத்தை தேட ஆரம்பித்தான். நகைக்கடையை பார்த்ததும் அவனுக்கு மின்மினிக்கு தான் முதலில் திருமணத்தன்று மோதிர குட விளையாட்டில் தோற்று போய் மோதிரம் போட்டுவிட்ட ஞாபகங்கள் இழையோடின. அவளின் சந்தன நிற கைகள் பற்றி நினைவுக்கு வந்தது. அவள் கைகள் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். குறிப்பாக அவள் மென்மையான விரல்களால் அவன் முகத்தை தொடும்போது அவனுக்கு அது மிகவும் பிடித்த தருணமாக இருக்கும். அதனால் நிறைய யோசித்த பிறகு அவன் அவளுக்கென்று ஒரு மோதிரம் வாங்க முடிவு செய்தான். மோதிரத்தை எடுத்து சித்தார்த் அவன் அருகில் அமர்ந்து அவன் ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். நீண்ட நேரம் அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு மின்மினிக்கு ஒரு மிக அழகான வைர மோதிரத்தை தேர்வு செய்தான் ஆரியன். அவன் தேர்ந்தெடுத்த மோதிரத்தை பார்த்த சித்தார்த், டே இது சின்னதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெருசா எடு என்று மோதிரத்தின் அளவை அதிகரிக்க சொன்னான். மோதிரத்தை பார்த்து முகத்தில் அழகான புன்னகை பூத்த ஆரியன் சித்தார்த் சொல்வதை கேட்டு கோபத்துடன் பார்த்தான். டே நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன், எதுக்கு இவ்ளோ கோபப்படுற என்று கேட்டான். ஆரியன் பணம் கொடுத்துவிட்டு கடையை விட்டு வெளியே வந்தான். சிறிது நேரத்தில் சித்தார்த் மற்றும் ஆரியன் இருவரும் மாலில் இருந்து வெளியேறினர். காரை ஆரியன் ஓட்ட சித்தார்த், இப்ப எங்க போறோம் ஆரி என்று கேட்க, தியா ரிசப்ஷன் ஹால் போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செக் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போறோம் என்றான். சரி என்று பதிலளித்தான் சித்தார்த். அந்த மேரேஜ் ஹால் ஆரியன் வீட்டிலிருந்து கொஞ்சம் தொலைவாக இருந்தது. அங்கே வேக வேகமாக வேலையை முடித்துவிட்டு இருவரும் வீடு திரும்பினர். வேகமாக உள்ளே வந்த ஆரியன் தன் அறைக்கு வந்தான். அறை இன்னும் இருட்டாகவே இருந்தது. ஆரியனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. மின்மினி இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். மின்மினியின் அருகில் வந்து கட்டிலில் அமர்ந்து மின்மினியின் நெற்றியை தொட்டு பார்த்து, நல்ல வேலை ஃபீவர்லாம் இல்ல, இவளை தூங்க வச்சது தப்பா போச்சு, சாப்பிடாம கூட தூங்குறா பாரு என்று அவளை எழுப்பினான். அதே சமயம் ஆரியனின் ஸ்பரிசத்தால் மின்மினி தூக்கத்தில் சினுங்கினாள். அவள் அசைவதை பார்த்த ஆரியன் மின்மினியை காதலோடு பார்க்க ஆரம்பித்தான். ஆரியன் தான் எப்போதில் இருந்து மின்மினியை நேசிக்க ஆரம்பித்தோம் என்கிற கணக்கை போட்டுக்கொண்டே அவளை ரசிக்க ஆரம்பித்தான். மின்மினி தன் வாழ்வில் நுழைந்த நாள் முதல் ஆரியனை தன் பக்கம் ஈர்த்து கொண்டதாய் ஆரியன் உணர ஆரம்பித்தான். திருமணத்தன்று அவளை பார்த்ததும் ஆரியன் அவனுக்குள்ளே வித்தியாசங்களை உணர ஆரம்பித்திருந்தான். அதனாலேயே அதனை ஒப்புக்கொள்ள முடியாமல் அவளோடு சண்டை போடுவதும் அலட்சியப்படுத்துவதுமாக இருந்தான். அதன்பின் அவனையும் அறியாமல் அவள் மீது காதலில் விழுந்தான். அதன் பின்னரே அவளை தீண்ட முயற்சி செய்து முத்த வேட்டைகளில் இறங்கினான். இனி மின்மினி அவனுடையவள். அவளை யாருக்காகவும் எதற்காகவும் ஆரியன் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. ஆரியன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே மின்மினியை அவளது கன்னத்தில் கை வைத்து
தூக்க முயற்சிக்க மின்மினி மீண்டும் சினுங்கிக் கொண்டே புரண்டு படுத்தாள். ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியின் காதருகே சென்று மெதுவாக, கண்ணம்மா, மணி என்ன தெரியுமா? சாயங்காலம் 6 மணி, எந்திரிக்கிறியா என்றான். மின்மினி அதை கேட்டவுடனே திடுக்கிட்டு எழுந்தாள். மின்மினி, 6 மணி ஆயிடுச்சா? அச்சச்சோ, கல்யாண வேலையெல்லாம் இருக்குமே, ஏன் என்ன நீங்க முன்னாடியே எழுப்பல என்று கிட்டத்தட்ட கத்தினாள். ஆரியன் மின்மினியின் வாயில் கை வைத்து, எம்மா, ஏன் இப்படி கத்துற? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயம் என் காது செவிடாக போறது கன்ஃபார்ம் என்றான். ஆரியன் மின்மினியின் வாயிலிருந்து தன் கையை விலக்கிவிட்டு அவளிடம், நான் உன்னை ரொம்ப நேரமா எழுப்புறேன், நீ தான் எந்திரிக்கல, சினுங்கிட்டே தூங்குற என்றான். இதை கேட்டதும் மின்மினிக்கு வெட்கம் வந்தது. தலையை குனிந்து கொள்ள, சரி, பசிக்குதா, ஏதாவது சாப்பிடுறியா என்று கேட்க, வேண்டாம் என்று தலையசைத்தாள் மினி. விஜய் சமையலறையில் ஒரு பதட்டத்தோடு தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள். ராஜ் தனக்குள் பேசிக்கொண்ட விஷயங்கள் மட்டுமே அவள் மனதில் உலா வந்து கொண்டிருந்தது. தோட்டத்தில் ராஜ் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பதை அவள்தான் கேட்டாள். ஊரில் இருந்து வந்த ராஜ் ஆரியன் சாருக்கு எதிராக ஏதோ கெட்ட செயலை செய்ய திட்டமிடுகிறான் என்பது அவனுடைய வார்த்தைகளில் இருந்து அவளுக்கு புரிந்தது. ஆனால் இதை பற்றி யாரிடம் சொன்னாலும் அதை யாரும் கேட்கும் எண்ணத்தில் இல்லை. அனைவரும் தியாவின் திருமணத்தில் பிஸியாக இருந்தனர். காலையில் நடந்த கூத்திற்கு பின்னர் தான் ஏதாவது சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள் என்று விஜயும் பயந்தாள். அவள் அந்த வீட்டில் வேலை செய்யும் ஒரு சாதாரண ஹெல்ப்பர், அவ்வளவுதான். அவளுடைய வார்த்தைகளை யார் நம்புவார்கள் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். இங்கே அறையில் சிறிது நேரம் கழித்து பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த மின்மினி ஆரியன் போனில் பேசுவதை கண்டாள். அழைப்பை துண்டித்துவிட்டு மின்மினியை நோக்கி சென்றான். மின்மினி இன்னும் அதே இரவு உடையை அணிந்திருந்தாள். நாள் முழுவதும் தூங்கிய பிறகு அவளுடைய சர்மம் இன்னும் பளபளக்க ஆரியன் ஆசையுடன் மின்மினிக்கு மிக அருகில் வந்தான். மின்மினி ஆரியனை பார்த்து அவன் மார்பில் கை வைத்து கொண்டு, என்ன பண்றீங்க? நான் கிளம்பணும், கொஞ்சம் என்ன புறப்பட விடுங்க என்றாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டும் மின்மினி பேசுவதை புறக்கணித்து அவள் மீது சாய்ந்தான். மின்மினிக்கு இனி ஆரியன் அவளுடைய பேச்சை கேட்கப் போவதில்லை என்று தோன்றவே அமைதியாய் நின்றாள். அவள் கழுத்தில் முத்தமிட்ட ஆரியன், சீக்கிரம் ரெடி ஆயிரு, ரொம்ப லேட் பண்ணினா அப்புறம் என்கிட்ட கண்ட்ரோல் இல்ல, பாத்துக்க என்றான். அதன் பின் அறையில் இருந்து வெளியேறினான். அவன் வெளியேறியதும் மின்மினி க்ளோசட் அறைக்கு சென்று அன்றைக்கு அணிய வேண்டிய ஆடையை தேர்வு செய்ய ஆரம்பித்தாள். இங்கே விஜி ராஜ் தனக்குள் பேசிய விஷயம் பற்றி கல்பனாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். அப்போதுதான் கல்பனா அக்கா ஆச்சியிடம் சொல்வார், அதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டே சமையலறையில் இருந்து வெளிவந்தவள் கல்பனா மாடிக்கு செல்வதை பார்த்தாள். விஜய் வேகமாக அவளிடம் சென்று, அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். கல்பனாவோ, இல்ல விஜி, எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டாங்க. ஆரியன் தம்பி போன் பண்ணி மின்மினிக்கு புடவை கட்ட ஹெல்ப் பண்ண சொன்னாரு, நாம அப்புறமா பேசுவோம் என்றார். சொல்லப்போனால் வெளி உலகை பொறுத்தவரை மின்மினியும் ஆரியனும் இன்னும் ஒருவருக்கொருவர் அந்நியமாகவே இருந்தார்கள். ஆனால் தனக்கும் மின்மினிக்கும் உள்ள உறவை யாரிடமும் மறைக்காமல் இன்றே மின்மினியை தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆரியன் நினைத்திருந்தான். இங்கே கல்பனா விஜயிடம் பேச நேரமில்லாமல் வேகமாக மாடி ஏற விஜய் எதையும் சொல்ல முடியாமல் திரும்பி வந்தாள். கல்பனா அப்படியே மின்மினியின் அறைக்கு வந்தாள். ஆரியன் அதே படுக்கையில் படுத்துக்கொண்டு போனை பயன்படுத்துவதில் மும்முரமாக இருந்தான். கல்பனா வந்ததும் அவனது கவனம் சிதறியது. கல்பனா, சாரிங்க தம்பி, நீங்க கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டதா நினைச்சேன் என்றார். ஆரியன் படுக்கையில் சரியாக அமர்ந்து கொண்டே அவளிடம், பரவாயில்ல ஆண்டி, இதுல என்ன இருக்கு என்றான். கல்பனா அறையை சுற்றி பார்த்துவிட்டு, ஆரியன் தம்பி, மின்மினி எங்க? அவளை நான் தான் கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு போனோன்னு ஆச்சி சொன்னாங்க என்றார். ஆரியன் எழுந்து கல்பனாவிடம், ஆண்டி நீங்க போங்க, மின்மினிய நான் கூட்டிட்டு வரேன் என்றான். கல்பனாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தது. வெளி உலகத்திற்கு இன்னும் இவர்கள் கல்யாண விஷயம் தெரியாது என்பதே கல்பனாவின் கணிப்பாக இருந்தது. அப்போது ஆரியன் அவளிடம், என்ன ஆண்டி, ஏன் ஆச்சரியமா பாக்குறீங்க என்று கேட்க, ஒண்ணுமில்ல தம்பி, நான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தார் கல்பனா.
ஆர்யன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் கல்பனாவிற்கு விளங்கவில்லை. இங்கே ராஜ் தன் அறையில் கண்ணாடி முன் நின்று தலைமுடியை செட் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய போனில் யாரோ அழைக்க அழைப்பை எடுத்தான். அழைப்பை எடுத்ததும் அவன் முகபாவனைகள் மாறியது. அவன் கிட்டத்தட்ட கோபத்துடன், பிக்ஸ் பண்ண அமௌண்ட் தான், மறுபடியெல்லாம் பேச்ச மாத்த முடியாது என்று கூறி அழைப்பை துண்டித்தான். இவ்வளவு நேரமும் ஷாலினியும் அவன் அருகில் நின்றிருந்தாள். அவள் அருகில் வந்து ராஜை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்தபடி, நான் உன்னை காலையிலிருந்து பாக்குறேன், என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட சொல்ல மாட்டியா என்று கேட்டாள். ராஜ் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு ஷாலினி பக்கம் திரும்பி அவள் இடுப்பை பிடித்து அணைத்து கொண்டு, இன்னைக்கு ஆரியனுக்கு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, இதெல்லாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் என்றான். ஷாலினி ராஜ் சொல்வதை கேட்டு அவனிடம், அவனோட பிசினஸ் ப்ராஜெக்ட்ஸ் எதையாவது ஃப்ளாப் பண்ணலான்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். ராஜ் சிரித்துக்கொண்டே ஷாலினியிடம், இல்ல பேப், இதெல்லாம் ஆரியனுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அவனோட தொழில கை வச்சா எப்படியும் நான் சிக்குவேன். தவிர அவனோட பெரிய வீக்னஸ் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவன்கிட்ட இருக்கிற அந்த காஸ்ட்லி ஐட்டத்தை நான் எடுத்து விற்க போறேன். அவனோட ப்ராஜெக்டை ஃப்ளாப் பண்ணா அவன் ஃபீல் பண்ண மாட்டான். அவன்கிட்ட இருக்கிற அந்த வேல்யூபிள் அசட்டை நான் தூக்க போறேன். அதான் பிளான் என்றான். குழம்பிய ஷாலினி, வேல்யூபிள் அசட்டா அப்படின்னா என்று கேட்டாள். ராஜ் ஷாலினியை பார்த்து குரூரமாக புன்னகைத்து, ஆரியனுக்கு மின்மினினா உசுறு, அவளுக்கும் அப்படிதான், அவளைத்தான் ஆரியன் கிட்ட இருந்து பிரிக்க போறேன் என்றான். மின்மினியை வச்சு ஏதாவது செய்ய போறியா என்று ஷாலினி மகிழ்ச்சியுடன் கேட்டாள். ராஜ் சட்டென்று முகத்தை மாற்றி கடுமை காட்டினான். நேத்து மின்மினிய நான் தொட்டதும் அவன் மூஞ்சி பேய் எறிஞ்ச மாதிரி ஆச்சுல்ல, அவனை தவிர அவளை யாரும் பார்க்க கூடாதுன்னு மிரட்டினான்ல, என்ன தவிர இன்னும் நிறைய பேர் அவ அழக தொடும்போது அந்த ஆரியன் என்ன செய்வான்னு நான் வேடிக்கை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மின்மினிய அவன் எவ்வளவு வேணா ரசிச்சுக்கிட்டும். ஏன்னா நாளைக்கு அப்புறம் அவனால அவளை என்னைக்குமே பார்க்க முடியாது. இந்த குடும்பத்தோட மானத்தை போக்க மின்மினி தான் பெஸ்ட் சாய்ஸ். குடும்பமா சேர்ந்து அவளை கொண்டாடுறாங்கல்ல, அவளை வச்சு இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கதையும் முடிக்க போறேன் என்றான். ஷாலினி ராஜ் சொல்வதை கேட்டு அவனை முறைக்க ஆரம்பித்தாள். எனக்கு புரியல ராஜ், என்னதான் உன் பிளான், தெளிவா சொல்லி தொலையேன் என்று கேட்க ராஜ் அவளை பார்த்து, நேத்திக்கு மின்மினிய ஆன்லைன்ல ஏலம் போட்டிருக்கேன், நல்ல அமௌண்ட்ல பிட்டிங் ஃபைனல் ஆயிடுச்சு என்றான். இதை கேட்ட ஷாலினி ஆச்சரியத்தில் வாய் பிளந்தாள். ராஜ் அவள் உதடுகளை தன் உதடுகளால் மூடி அவளை படுக்கையில் தள்ளினான். பாகம் 69. ஆரியன் போனில் அவன் இன்ஸ்டா பதிவுக்கு வரும் கமெண்ட்டுகளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் ஒரே கேள்வியை கேட்டு கமெண்ட் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இது நிஜமா இல்ல அட்மின் வேலைன்னு அப்புறமா எஸ் ஆகிற போறீங்களா என்றுதான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவனுடைய ஃபாலோவர்ஸ்களால் இன்னுமுமே இந்த விஷயத்தை நம்ப முடியவில்லை. ஆரியன் ஏதோ யோசித்துக் கொண்டு இன்று காலை மின்மினியுடன் கிளிக் செய்த படங்களையும் பதிவிட ஆரம்பிக்க, அப்போது அறையின் கதவு திறந்து மின்மினி வெளியே வந்தாள். மின்மினி வெள்ளை நிற டிசைனர் புடவை அணிந்திருந்தாள். அவளது நீண்ட கூந்தல் இடுப்பிற்கு கீழே வரை தவிழ்ந்து கொண்டிருந்தது. அவளை பார்த்த ஆரியன் கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி ஆரியனை பார்த்துவிட்டு அவளே கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டு சிரித்தாள். கண்ணாடி வழியாக ஆரியனை பார்த்து, இந்த சாரி ஓகேவா, நான் அழகா தெரியறனா என்றாள். ஆரியன் மின்மினியை பின்னால் இருந்து கட்டி கொண்டபடி, சாரி பத்தி எனக்கு ஐடியா இல்ல, ஆனா நீ செம்மையா இருக்க என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்தான். ஆரியன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மின்மினியின் கன்னங்கள் சிவந்தன. அவள் முகம் சிவந்து என்றாள். ஆரியன் சற்று முன்னோக்கி சாய்ந்து மின்மினியின் கன்னத்தில் இருந்து இறங்கி வந்து அவள் கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். ஆரியனின் இந்த செயல்களால் மின்மினி வயிற்றில் கூச்சத்தை உணரத் தொடங்கினாள். அவள் ஆரியனை வலுக்கட்டாயமாக தள்ளிக்கொண்டு, தள்ளி போங்க, நான் இப்ப ரெடி ஆகணும் என்றாள்.
மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன் மின்மினியின் கன்னத்தில் ஒரு முறை முத்தம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர, அப்போது புடவை நெகிழ்ந்து கீழே விழ திறந்திருந்த மின்மினியின் முதுகெங்கும் ஆரியனின் கைரேகைகள் இருந்தன. முந்தைய இரவின் நினைவுகள் ஆரியனுக்கு வந்து போக அவளுடைய முதுகை வருடி கொடுத்துவிட்டு, கை கெட்டுனது வாய் கெட்டலன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல என்று புலம்பிக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். இதை கேட்ட மின்மினிக்கு எல்லாம் புரிந்து போக சட்டென சிவந்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் குளோசட் அறையை சாத்தினாள். அறை கதவு தட்டப்பட கதவை திறக்க சென்றான் ஆரியன். வாசலில் விஜி நின்று கொண்டிருந்தாள். ஆரியனை பார்த்ததும் கொஞ்சம் பதற்றமடைந்தாள். ஆரியன் மின்மினியிடம் மட்டும் கண்ணியமான ஒருவனாக மாறியிருந்தாலும் அவன் இன்னும் எல்லோருக்கும் ஒரு சிடுமூஞ்சிதான் என்பதால் விஜிக்கு அவனை கண்டதும் இன்னும் பயம் அதிகமானது. சார், நான் மினிகாக்கு சாரி கட்ட ஹெல்ப் பண்ண வந்தேன் என்று தயங்கியபடியே சொல்ல, ஆரியன் எதுவும் பேசாமல் கதவை திறந்து வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இங்கே மின்மினி விஜயை பார்த்து, கரெக்டான டைமுக்கு வந்திருக்க, நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த பேக் ஹூக்ஸ் கொஞ்சம் போட்டுவிடு. இந்த லில்லி இன்னும் வரலையா? நான் அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் என்றாள். லில்லி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். விசேஷ நாட்களில் அவர்களுக்கு உதவி செய்ய வந்து விடுவார். லில்லி தான் மின்மினிக்கு மேக்கப் செய்யும் விஷயங்களுக்கு சரியானவர் என்பதால் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மின்மினி. விஜி மின்மினியிடம் வந்து, லில்லி இனிமே வரமாட்டாங்க, மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நீங்க வருவீங்கன்னு இவ்ளோ நேரம் கீழே வெயிட் பண்ணாங்க. நீங்க தூங்குனதுனால அவங்க மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க என்றாள். விஜி சொல்வதை கேட்ட மின்மினி, சரி, எனக்கு ஹேர்டோ மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, மீதிய நானே பண்ணிக்கிறேன் என்றாள். விஜி மின்மினிக்கு உதவ தயாராக அப்போது ராஜ் தோட்டத்தில் சொன்ன வார்த்தைகள் அவள் மனதில் இன்னும் ஒலித்து கொண்டிருந்தன. மின்மினியை கூந்தல் அலங்காரத்திற்காக ரெடி பண்ணும்போது மினியின் முதுகு முழுக்க அடையாளங்கள் இருக்க அதை பார்த்து சிரித்த விஜி, நான் இதெல்லாம் மேக்கப் போட்டு மறைச்சிட்டுமா என்று கேட்டாள். மின்மினி விஜயின் சிக்னல்களை புரிந்து வெட்கத்துடன் தலை குனிந்து சரி என்று தலையசைத்தாள். ச்ச, எல்லாத்துக்கும் இந்த ஆரியன் தான் காரணம். எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்குறதே அவருக்கு வேலையா போச்சு என்று மனதிற்குள் முணுமுணுத்தாள். முதுகு முழுக்க மேக்கப் போட்டு விட்டபடி விஜி பேச ஆரம்பித்தாள். மினிகா, நான் ஒன்னு சொல்றேன், நீங்க எனக்கு கோஆபரேட் பண்றீங்களா? ஆரியன் சாருக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது. அதை செய்ய போறது அமெரிக்காலிருந்து வந்திருக்கிற ராஜ் என்றாள். இதை கேட்ட மின்மினி விஜியை கேள்விக்குறியோடு திரும்பி பார்க்க, மின்மினியிடம் தன் ஐடியாவை சொன்ன விஜி, நீங்க இன்னைக்கு முழுக்க ஆரியன் சார் கூடவே இருங்க, அப்பதான் சாருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உடனே காப்பாத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டே, அந்த ராஜண்ணா உங்களை மீறி சாரை என்ன பண்றாருன்னு பாத்துருவோம் என்றாள். ராஜ் பேசிக்கொண்டதை வைத்து பார்க்கும்போது ஆரியனுக்குத்தான் அவன் ஏதாவது கெடுதல் செய்ய போகிறான் என்பதுதான் விஜயின் எண்ணமாக இருந்தது. ஆனால் ராஜின் உண்மையான இலக்கே மின்மினிதான் என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனாலேயே இப்படியொரு ஐடியாவை சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட மின்மினி, என்ன சொல்ற விஜி, எனக்கு புரியல என்றாள். அக்கா, நான் சொல்றத மட்டும் செய்ங்க, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாரு வீட்டுல வந்து தங்கிட்டு யாரு பழிவாங்க நினைக்கிறாங்க? நான் இருக்கிற வர இந்த வீட்டுல உள்ள யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டேன் என்றாள். அக்கா, நீங்க மண்டபத்துக்கு போனப்புறம் ஆச்சிய இல்லைன்னா கல்பனாக்காவ எனக்கு போன் பண்ண சொல்லுங்க, நான் கூப்பிட்டா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க என்றாள். இதை கேட்ட மின்மினி தானும் அதே பதட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு, சரி விஜி, நீ சொல்ற மாதிரியே பண்ற என்றாள். அதே நேரம் இதை பத்தி ஆரியன் சார்கிட்டயே சொல்லிட்டா என்ன என்று விஜி யோசனையில் ஆழ்ந்தாள். அதே நேரம் ஆரியன் அங்கே வந்து அவனுக்கான ஆடையை தேர்வு செய்து கொண்டு பாத்ரூமிற்குள் சென்றான். ஆரியனை பார்த்ததும் விஜி பயத்தில் சொல்ல வந்த வார்த்தைகளை சொல்லாமல் அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். ஆரியன் ஆடை மாற்றிவிட்டு வந்த போதே மினி அவள் திருமண மண்டபத்திற்கு தயார் என்பதை சொல்ல ஆரியனின் கண்கள் மின்மினி மீது பதிந்திருந்தன. மின்மினி இன்று ஃபுல் மேக்கப் செய்திருந்தாள். சிவப்பு நிற வெல்வெட் ஷேட் லிப்ஸ்டிக், ஹேர் பிரெஞ்ச் பிளாட்ஸ் போடப்பட்டு ஒவ்வொரு பின்னலின் நடுவிலும் கண்ணாடி வைத்த சிறு பூக்களால் நிரப்பப்பட்டிருந்தது. காதுகளில் பெரிய காதணிகள் மற்றும் கழுத்தை ஒட்டிய சில்வர் ஜுவல்லரி அணிந்திருந்தாள். மொத்தத்தில் மின்மினியை பார்க்கும்போது அவள் வயதிற்கு மீறிய பக்குவமான தோற்றம் ஒன்றில் தன்னை மாற்றிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் ஆரியன், ஓ மை காட்
என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைவெளி விட்டு அழுத்தம் திருத்தமாக சொன்னான். இதை பார்த்த மினி மென்மையாக புன்னகைத்தபடி, நீங்களும் ரெடியாகுங்க என்றாள். ஆரியன் இப்போது தனது தலைமுடியை ஜெல் போட்டு செட் செய்தான். அவன் மின்மினிக்கு கான்ட்ராஸ்டாக கருப்பு நிற ஷெர்வானி அணிந்திருந்தான். ஆரியனின் மாநிறம் இந்த டார்க் ஷேட் உடையில் அவனை மிகவும் எடுப்பாக, களையாக, அழகனாக காட்டியது. ஆரியன் தயாரானதும் இருவரும் திருமண மண்டபத்தை அடைந்தனர். வெளியே சத்தம் அதிகமாக இருந்தது. தியாவின் கணவரான சிவசங்கர் ஒரு பிரபல நடிகராக இருந்ததால், பல படங்களில் செகண்ட் லீட் ஆக்டராக நடித்து வந்ததால் இந்த கல்யாணத்துக்கு ஊடகங்களின் வருகை உறுதியானது. ஆனால் அதற்கெல்லாம் மேலாக ஊரில் உள்ள அத்தனை மீடியாக்களும் அந்த திருமண மண்டப வாசலில் காத்து கிடந்தன. ஆரியனின் இன்ஸ்டா பதிவின் உண்மைத்தன்மையை வெளிக்கொணர்வதில் யார் முந்துவது என்று அவர்களுக்குள் பெரும் போட்டி இருந்தது. இன்று ஆரியன் அவனுடன் சூரஜ் மற்றும் அவனது பாடிகார்ட் சிலரையும் உடன் அழைத்து வந்தான். மீடியா முட்டி மோதுவதை பார்த்த சூரஜ் மற்றும் பாடிகார்ட்ஸ் வேகமாக ஆரியனின் கார் அருகே வந்தனர். காரை விட்டு இறங்கிய ஆரியன் மறுபக்கம் சென்று மின்மினிக்கு கதவை திறந்தான். மின்மினி வெளியே வந்ததும் அவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கேமரா கிளிக்குகளையும் பார்த்து கொஞ்சம் பயந்து போனாள். ஆரியன் மின்மினியின் இடுப்பில் கையை வைத்து அவளை தன் அருகில் அணைத்தவாறே உள்ளே கூட்டி சென்றான். மெய்காப்பாளர்கள் பாதுகாப்புடன் ஆரியனை உள்ளே அழைத்துச் செல்ல தொடங்கினர். மீடியா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவன் மின்மினியுடன் அவர்களுக்கு நடுவே நின்று அவனுடைய சில புகைப்படங்களை கிளிக் செய்ய அனுமதித்தான். மின்மினிக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அவள் மிகவும் அசௌகரியமாக இருப்பதை பார்த்ததும் ஆரியனுக்கு புரிந்தது. அவனுக்கும் இந்த 3 வருடங்களில் இதுதான் முதல் முறை. ஆனால் வேறு வழியில்லை, இதை செய்துதான் ஆக வேண்டும். காம் டவுன் மினி, நான் கூட இருக்கேன் என்று மினியின் காதுகளில் கிசுகிசுத்தான் ஆரியன். இன்றுதான் முதன்முறையாக மின்மினி ஆரியனுடன் இத்தனை பேர் முன்னிலையில் இப்படி நின்றிருந்தாள். அதனால் அவளுக்கு சற்று பதட்டமாக இருந்தது. சில புகைப்படங்களை கிளிக் செய்துவிட்டு ஆரியன் தனது பாதுகாவலர்களிடம் சைகை காட்ட அங்கிருந்த மெய்க்காவலர்கள் மீடியாக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு ஆரியனையும் மின்மினியையும் உள்ளே அழைத்து வந்தனர். உள்ளே நுழைவாயிலேயே ஆச்சி, காந்திமதி மற்றும் ஐயா ஆகியோர் விருந்தினரை வரவேற்பதை ஆரியனும் மின்மினியும் பார்த்தனர். அப்போது ஆச்சியின் கண்கள் இவர்கள் இருவர் மீதும் பட ஆரியனுடன் ஒட்டிக்கொண்டு வரும் மின்மினியை பார்த்து அதிர்ந்தார் ஆச்சி. இப்படி தன் எதிரில் ஆரியனுடன் கைகோர்த்து வரும் மின்மினி அவளுடைய தாலி, நெற்றி குங்குமம், மெட்டி என எதையும் மறைக்கவில்லை. அவள் அந்த புடவையில் அவ்வளவு பாந்தமாக இருந்தாள். மின்மினி ஆரியனின் விருப்பத்திற்கேற்ப இதையெல்லாம் செய்திருந்தாள். ஆரியனும் மின்மினி இப்படி ஒளிந்து ஒளிந்து வாழ்வதை விரும்பவில்லை. இருவரும் ஒரு புள்ளியில் ஒன்றாக இணைந்து நடந்து வந்து கொண்டிருந்தனர். ஆரியன் ஆச்சியையும் ஐயாவையும் பார்த்து அவர்கள் அருகில் வந்தான். ஆச்சி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி முகத்தில் புன்னகையை வரவைத்துக் கொண்டு, ஆர்யா, என்ன இதெல்லாம்? வீட்டாளுக முன்னாடி இந்த கல்யாண ரகசியத்தை சொன்ன சரி, இப்ப எதுக்கு ஊர் உலகத்துக்கு இத வெளிச்சம் போட்டு சொல்ற? எங்களை பத்தி இந்த ஊர் என்ன நினைக்கும்? இதெல்லாம் யோசிக்காம என்னென்னமோ பண்ற ஆரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என்று புன்னகை மாறாமல் அதே நேரம் கடுமையாக சொன்னார். ஆச்சி இப்படி கோபப்படுவதை பார்த்து மின்மினி அதிர்ச்சி அடைந்து ஆரியனின் கையை இறுக்கமாக பிடித்தாள். ஆரியன் ஆச்சியை பார்த்து, ஆச்சி, இனிமே நீங்க யாருக்கிட்டையும் போய் எங்க கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த விஷயம் இனிமே ரகசியமா இருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு தோணுச்சு. நானே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் என்றான். இதை கேட்டு ஆச்சி, ஐயா இருவருமே ஆச்சரியப்பட்டனர். கல்யாண வேலைகளால் வெளிநடப்புகள் அவர்கள் இருவருக்குமே தெரியாமல் போய்விட, என்ன சொன்ன ஆரியன்? யார்கிட்ட சொன்ன என்று கேட்டார் ஆச்சி. ஆரியனின் குரலில் தெரிந்த உறுதியை பார்த்த ஐயா அவன் மனதில் ஏதோ யோசித்து அதன்படி நடக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார். ஆச்சி இதை புரிந்து கொள்ளாமல் மேலும் கலவரப்படுவதை பார்த்து விஷயத்தை கட்டுப்படுத்த முயன்று, மீனா, ஆரியன் பண்ணின விஷயங்களால இங்கொன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது. நீயும் காந்திமதியும் உள்ள போய் கெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, போங்க. இவங்க 2 பேரையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க என்று ஐயா ஆரியனையும் மின்மினியையும் நோக்கி காட்டினார். ஆச்சியும் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்ததால் தொடர்ந்து கேள்விகள் கேட்க விரும்பாமல் அமைதியாக காந்திமதியுடன் உள்ளே சென்றாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்தபடி அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தான். ஆரியனின் பிரவேசத்திற்கு பிறகு அனைவரின் கவனமும் ஆரியன் மற்றும் அவனுடன் நின்றிருந்த மின்மினி பக்கம் திரும்பியது.
எல்லோரும் அவர்களுக்குள் ஏதோ பேச ஆரம்பித்தபடி அவனோடு நின்றிருந்த மின்மினியை அதிசயமாய் பார்க்க ஆரம்பித்தனர். மறுபுறம் ஆரியன் மற்றும் மின்மினி இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து தன்னுடன் உள்ளே அழைத்து சென்று கொண்டிருந்தான். மின்மினி தலை குனிந்து வந்து கொண்டிருந்தாள். எல்லோரும் தன்னையே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆச்சி இதையெல்லாம் பார்த்துவிட்டு மின்மினியை தன் அருகில் நிற்க வைத்து அவள் கண்களில் இருந்து காஜலை எடுத்து மின்மினியின் காதுக்கு பின்னால் கருப்பு பொட்டு ஒன்றை திருஷ்டிக்காக வைத்தாள். ஆனாலும் கோபம் தீராமல் ஆரியனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். ஆச்சி ஆரியனை பார்த்து கோபத்துடன், உன்னோட கல்யாணத்தை பத்தி எப்ப ஆரியன் டிக்ளேர் பண்ண? இத பத்தி நம்ம தியா கல்யாணத்துக்கு அப்புறமா தானே பேசுறதா இருந்தோம், மறந்துட்டியா என்றார். ஆரியன் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல், பெருசாலாம் எதுவும் பண்ணலாச்சிமா, என் மேரேஜ் போட்டோஸ் இன்ஸ்டா பேஜ்ல போட்டேன், அவ்வளோதான் என்றான். ஆச்சி ஆரியனுக்கு பதில் சொல்ல போகையில் விசாலாட்சியும் திலகாவும் அவரை நோக்கி கோபமாக வந்து கொண்டிருந்தனர். பாகம் 70. திருமதி விசாலாட்சி ஆச்சியிடம், என்ன ஆச்சிமா இது, எங்களை கூட கூப்பிடாம ஆரியனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க? நாங்க கூட மூணாவது மனுஷங்க மாதிரி நியூஸ் பார்த்துதான் இந்த கல்யாணம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டார். ஆச்சிக்கு இப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஆரியன் மற்றும் மின்மினியின் திருமணம் பற்றி இப்போது கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரியும் என்பதை மட்டும் ஆச்சி புரிந்து கொண்டார். கல்யாணத்திற்கு வந்த மொத்த ஜனமும் அவர்கள் இருவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். மறுபுறம் காந்திமதி ஆச்சி இப்படி மற்றவர் முன்னிலையில் சங்கடப்பட்டு நிற்பதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். ஆச்சி இப்போது தன்னை இயல்பாக்கி கொண்டபடி, அந்த கல்யாணம் சட்டுன்னு வீட்டோட பண்ண வேண்டியதா போச்சு சாலா. ஆரியன் ஜாதகப்படி அந்த கல்யாணத்தை அப்படி நடத்தினாதான் அவன் யார் கண்ணும் படாம சௌக்கியமா இருப்பான்னு சொன்னாங்க. அதான் கல்யாணத்தை ரகசியமா வச்சுட்டோம் என்றார். திருமதி திலகா மின்மினியை பார்த்து சிரித்துவிட்டு, ஆனா என்னமோ போங்கத்த, என்ன ஆனாலும் ஆரியனுக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணா தேடி புடிச்சிருக்கீங்க போல. நம்ம வீட்ல யாருக்குமே இல்லாத அழகும் கலரும் இந்த பொண்ணுகிட்ட இருக்கு. தேவதை மாதிரி எவ்ளோ அழகா இருக்கா என்றாள். திலகாவின் பேச்சை கேட்டு ஆச்சி லேசாக சிரித்தார். மறுபுறம் காந்திமதிக்கு மின்மினியின் அழகை புகழ்வதை கேட்க எரிச்சலாக இருந்தது. அவள் அங்கிருந்து கிளம்பி மறுபக்கம் வரும்போது அங்கேயும் மின்மினியையும் ஆரியனையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கேயும் கூட மின்மினியின் அழகை பற்றிய விவாதத்தை கேட்ட காந்திமதிக்கு காதுகள் கோபத்தில் சிவந்தன. அப்போது அங்கு நின்றிருந்த விருந்தினர்களில் ஒருவர், இன்ஸ்டால ஆரியனோட போஸ்டர் பாத்தீங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன் ஆரியனுக்கு ஒரு ரகசிய லைஃப் போயிட்டு இருக்குன்னு. இப்பவாச்சும் நம்புறீங்களா என்று சொல்லிக் கொண்டிருந்தான். திருமண கூட்டத்தில் இது போன்ற மற்ற சலசலப்புகள் தொடர்ந்து நடந்தன. மீண்டும் நேற்று போல் அனைவரின் கவனமும் மின்மினியின் மீது இருந்தது. திருமண பெண்ணும் மாப்பிள்ளையாக தியாவும் சிவசங்கரும் இருந்தார்கள் என்றாலும் ஆரியனும் மின்மினியும் தான் அங்கே பேசு பொருளாக இருந்தார்கள். இந்த பரபரப்புக்கு நடுவே சித்தார்த் மற்றும் நிவாசினியும் ஆரியன் மற்றும் மின்மினியிடம் வந்தனர். சிறிது நேரம் கழித்து ஆரியனும் சித்தார்த்தும் அந்த பெண்களை விட்டு விலகி நின்றனர். ஆச்சி இப்போது மெதுவாக மின்மினியை அங்குள்ள அனைவருக்கும் அறிமுகப்படுத்த தொடங்கினார். இதை பார்த்த காந்திமதி ஆச்சியை பார்த்து கோபத்தில் கொதித்தெழுந்தார். அவர்களை பார்த்து, தெரியுமா, என் வீட்டு கல்யாணத்துல அவ வீட்டு பொண்ணு மாப்பிளைய ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் காட்டிட்டு இருக்கா பாரு என்று முனங்கினாள். இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் ஆச்சியும் வேறு என்ன செய்ய முடியும்? உறவுக்காரர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். யாரோ காந்திமதியை அழைத்து, ஆச்சியும் ஐயாவையும் கூப்பிடுங்க, மாலை மாத்திர நேரம் வந்துருச்சு என்றார்கள். காந்திமதி சரி என்று தலையசைத்துவிட்டு ஆச்சியை நோக்கி நகர்ந்தார். சிறிது நேரம் கழித்து ராஜ் மற்றும் ஷாலினியை தவிர ஆச்சி, ஐயா மற்றும் சித்தார்த் மேலும் சிவசங்கர் குடும்பத்தினர் அங்கு வந்திருந்தனர். தியா மற்றும் சிவசங்கருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அனைவரும் ஒவ்வொருவராக இருவரிடமும் வந்து பரிசுகள் கொடுத்து புகைப்படம் எடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போதுதான் மின்மினி ஆரியன் கையை பிடித்துக்கொண்டு, வாங்க வாங்க, நாமளும் போய் போட்டோ எடுத்துக்கலாம், தியா அக்கா இல்லைன்னா கோச்சுக்கு வாங்க என்றாள்.
ஆரியன் மின்மினியின் கையை விடுவித்து அவள் இடுப்பை பிடித்து அணைத்து கொண்டு மின்மினியை அன்புடன் பார்த்து, உனக்கு போட்டோ எடுக்கணுமா என்று கேட்கிறான். மின்மினி அழகான முகத்தை கொண்டு ஆமாம் என்று தலையசைக்க மின்மினியை பார்த்த ஆரியன் முகத்தில் ஒரு ஆழமான புன்னகை வந்தது. எல்லோருக்கும் அவர்களின் திருமணம் பற்றி தெரிந்த பிறகு ஆரியன் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். மின்மினியின் ஆசைக்கு அடிபணிந்து ஆரியன், சித்தார்த், நிவாசினி மற்றும் மின்மினி ஆகிய 4வரும் தியா மற்றும் சிவசங்கர் ஆகியோருடன் புகைப்படம் எடுத்தார்கள். அப்போது அங்கு உடன் நின்றிருந்த சௌமியாவின் கண்கள் தன் எதிரில் வந்து நின்ற ஆரியனை நோக்கி இருந்தது. ஆனால் ஆரியன் கண்கள் நிவாசினியின் அருகில் நின்றிருந்த மின்மினியின் மீதே பதிந்திருந்தது. அந்த போட்டோ இப்படியாக ஃப்ரீஸ் செய்யப்பட்டது. பின்னர் அந்த மேடையில் இருந்து ஆரியன், சித்தார்த் இருவரும் வெளியேறினார்கள். சௌமியாவின் தோழி ஒருத்தி அவள் தோளில் கை போட்டு, ஆரியன இனியாச்சும் மறந்துரு சௌமியா, இப்ப அவன் வேறொருத்திக்கு சொந்தமாயிட்டான் என்றாள். தோழியின் பேச்சை கேட்டு சௌமியாவின் கண்கள் ஈரமாகின. ஆரியன் தந்த அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் ஆரியனை மிகவும் நேசித்துக் கொண்டிருந்தாள். அவள் கண்ணீரை அடக்கிக் கொண்டு புன்னகையுடன் சொன்னாள், மதுமிதா, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆரியன் வேறொருத்திக்கு சொந்தமாயிட்டாங்கிறதுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது. என் மனசுல அவனை நான் உண்மையாதான் லவ் பண்ண. அந்த லவ் பொய் இல்ல. இப்ப என்ன நான் மாத்திக்கிட்டா அந்த லவ் பொய்யாயிடும் என்றபடி கலங்கினாள். அவளால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. மதுமிதா அவளை அணைத்து கொண்டு, எனக்கு உன்னை புரிஞ்சுக்க முடியும் சௌமியா என்றாள். மதுமிதா அங்கு நின்று கொண்டிருந்த மின்மினியை கை காட்டி, உன்கிட்டிருந்து ஆரியனை பிரிச்சா பாரு, அவளை நான் ரொம்ப வெறுக்கிறேன். அவ பணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கா. பார்க்க சின்ன பொண்ணா தெரியறா. அதனால அவ வயசை பார்த்து ஆரியம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் என்றாள். சௌமியா லேசான புன்னகையுடன் மின்மினியை பார்த்துவிட்டு, இதுக்கெல்லாம் காரணமானவ இவ இல்ல மது. ஆரியா என்கிட்ட நேத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவரு இவள லவ் பண்றாரு. ஆரியன் எனக்காக பிறக்கல மது. ஆரியன் இந்த மின்மினியோட வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்காரு. அது அவரே அவர் வாயால என்கிட்ட சொன்னாரு என்றாள். மின்மினியை பார்த்தபடியே, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஆரியன் அப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். ஆரியன் மனசுல நான் இல்ல மது. அவன் மனசு முழுக்க மினிதான் இருக்கா. அவன் இனிமே என்னோட ஆரியன் இல்ல என்று சொல்ல சொல்ல சௌமியாவிற்கு தொண்டை அடைத்தது. மது எதுவும் பேசாமல் அவள் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். மின்மினியை சுட்டிக்காட்டிய சௌமியா, நீ வெறுக்கிறதா சொல்ற இந்த மின்மினி உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாலிட்டி. எவ்வளவு ஸ்வீட்னா, பேச பேச நமக்கு அவளை பிடிக்க ஆரம்பிக்கும். திகட்ட திகட்ட அவ்வளவு நல்லவ. நேத்து மெஹந்தி ஃபங்க்ஷன்ல இவ கூட பேசி பழகன. இவளும் இனிமே எனக்கு ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் நினைக்க கூடாது. ஆரியனை நான் மறந்தாகணும் என்றாள். அதே நேரம் தோட்டத்தில் மின்மினியும் நிவாசினியும் மும்முரமாக சாப்பிடுவதில் ஆழ்ந்திருந்தார்கள். மறுபுறம் திருமண சடங்குகள் தொடங்கிவிட்டன. ஆரியனுடன் இருந்த சித்தார்த் அநியாயத்திற்கு சந்தோஷமாக இருந்தான். ஆரியன் அருகில் நின்று கொண்டு, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே, நாம பார்ட்டி பண்ணி இத கொண்டாடணும் போல இருக்கு என்றான். ஆரியன் அவன் பேச்சை கேட்டுவிட்டு, ஏண்டா தங்கச்சி நீவாவ இன்னொருக்க கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல இங்க வேற யாராச்சியும் பார்த்து வச்சிருக்கியா என்ன என்று கேட்டான். சித்தார்த் கிண்டலாக, அதிகமா பேசாத ஆரியா, நான் அப்பா ஆக போறேன், அத கொண்டாடணும்னு சொல்றேன் என்றான். இதை கேட்ட ஆரியன் அவனை கட்டி அணைத்து கொண்டு, சூப்பர்டா, எப்ப தெரிஞ்சது என்று கேட்க, அதை கேட்ட சித்தார்த், எனக்கே இப்பதாண்டா சொன்னா, உடனே ஊருக்கெல்லாம் சொல்லணும் போல இருக்கு. ஆனா நீவா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வெளியில சொல்லிக்கலாங்கிறா. அதான் என்ன செய்யறதுன்னே புரியல என்றான். சரிவா, நீயும் நானும் இன்னைக்கு ஸ்பெஷலா இத கொண்டாடுவோம் என்றான். ஆரியனும் இதை கேட்டு சந்தோஷமானான். ஆமாண்டா, எனக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே தான், வா 2 பேரும் சேர்ந்து கொண்டாடலாம் என்றான். ஆனால் ஆரியன் மின்மினியை பார்த்து கொண்டே ஏதோ யோசித்தான். சரிடா, போயிட்டு 2 ரவுண்ட்ல வெளியில வந்துடணும். இங்க நீவாவும் மினியும் தனியா இருக்காங்க, சீக்கிரமா ரிட்டர்ன் ஆயிடணும் என்றான். சித்தார்த், எஸ் ப்ரோ, இங்கிருந்து முதல்ல கிளம்புனாதான் அங்கிருந்து சீக்கிரம் வரத பத்தி யோசிக்க முடியும் என்று
ஒரு விஸ்கியை உள்ளிருக்கும் ஆர்வத்தில் கிளம்பினான். அதே நேரம் இரவு 11 மணியளவில் மண்டபத்தின் வெளியே பார்க்கிங் ஏரியா சற்று நிசப்தமாக இருந்தது. பார்க்கிங் ஏரியாவில் ஒரு கார் வந்து நின்றது. அவர்களுடன் காரில் இருந்து ராஜ், ஷாலினி மற்றும் இருவர் வெளியே வந்தனர். ஒருவன் கையில் சிகரெட்டை வைத்திருந்தான். அவன் சிகரெட்டை ஊதிக்கொண்டே ராஜ் மற்றும் எல்லோருடனும் உள்ளே செல்ல ஆரம்பித்தான். ஆரியனும் சித்தார்த்தும் மண்டபத்திற்கு சற்று தொலைவில் காரில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது இந்த நால்வருமே அவர்கள் கண்ணில் பட்டனர். ராஜை பார்த்த சித்தார்த் ஆரியனிடம், ப்ரோ, இவன் என்னமோ சரியா இல்லாத மாதிரி இருக்கு. அவன் பதுங்கி பதுங்கி உள்ள போறான். தப்பா இருக்கு. இவனோட சிஸ்டர் கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளவு ரகசியமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள போறான் என்றான். ஆரியன் சற்று ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு பின் இருக்கையில் தலையை சாய்த்து கொண்டு, எனக்கோ இவன் பெரிய தலைவலிதான் சித். உள்ளுக்குள்ள என்னமோ வன்மம் வச்சுக்கிட்டுதான் இங்க வந்திருக்கான். ஆனா அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது என்றான். அப்போது காருக்கு வெளியே இருந்து, ஆரியன் தம்பி என்றொரு குரல் கார் கண்ணாடியை தட்டவே ஆரியன் வெளியே வந்தான். அங்கே நின்றிருந்த கல்பனாவை பார்த்து, ஆண்டி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்று கேட்டான். அப்போது கல்பனா, விஜி இருவருமே ஆரியனின் முன் நின்று கொண்டிருந்தனர். கையில் கிளாஸுடன் நின்று கொண்டிருந்த ஆரியனை பார்த்ததும் விஜிக்கு நடுக்கமாக இருந்தது. விஷயம் என்னவென்றால், கல்பனாவிடம் போனில் விஷயத்தை சொன்னதுமே கல்பனா விஜியை அழைத்து கொண்டு ஆரியனை தேடிக் கொண்டிருந்தார். விஜிதான் இவர்கள் இருவரும் காருக்குள் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அங்கே கல்பனாவை அழைத்து வந்திருந்தாள். ஆரி தம்பி, கல்பனா பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தார். ஆரியன் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவர் சற்று அமைதியடைந்து, ஆரி தம்பி, அந்த ராஜ் பையனோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. என்னமோ உங்களுக்கு கெடுதல் பண்ண போறதா, உங்களை சித்திரவதை பண்ண போறதா பேசியிருக்கான் என்றார். சித்தார்த் அவள் சொல்வதை கேட்டு, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆரியனுக்கு அவன் கெடுதல் பண்ண போறானா? எதுக்கு என்று கேட்டான். பின்னர் கல்பனா மேலும் வேகமாக அன்றைக்கு தோட்டத்தில் ராஜ் சொன்ன வார்த்தைகளை விஜி அவள் காதால் கேட்டதாக கூறினார். இங்கே ராஜ் மற்றும் அவரது தோழர்கள் ஷாலினியுடன் உள்ளே வந்தனர். ராஜ் உள்ளே நுழைந்தவுடனே மின்மினியை தேடத் தொடங்கினான். கொஞ்ச நேரத்தில் மின்மினி கல்யாண விருந்தில் சந்தோஷமாக உணவை ருசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். ராஜ் தன் அருகில் நின்றிருந்தவனிடம் மின்மினியை காட்டி, மிஸ்டர் தாஸ், அதான் என் கிஃப்ட், உனக்கு ஓகேயா என்றான். அதே சமயம் தாஸ் சிகரெட்டை ஊதிக்கொண்டே மின்மினியை பார்த்தபடி எந்த சலனமும் இல்லாமல், என்ன ராஜ், 2 பேர் இருக்காங்க, பை 1 கெட் 1 ஆஃபர் ஏதாவது போட்டிருக்கியா என்றான். இதை கேட்ட ராஜ் வஞ்சகமாக சிரித்துவிட்டு, நான் என்ன காவி கட்டிட்டு ஊருக்கு சேவை பண்ணவா இந்தியாவுக்கு வந்திருக்கேன்? இங்க எதுவும் ஃப்ரீ கிடையாது, எல்லாமே டாலர் ரேட் தான். இப்போதைக்கு ஒயிட் சாரியில இருக்கிறவதான் உனக்கு. இன்னொன்னு வேணும்னா இன்னொரு அக்கேஷன்ல பார்த்து தூக்கிடலாம், பெரிய மேட்டர்லாம் இல்ல என்றான். சாமிதாஸ் சுமார் 30 வயது, பார்க்க கண்ணியமான தோற்றம், தெளிவான முகம், நேர்மையை பறைசாற்றும் வசீகரமான புன்னகை போன்றவற்றை அவன் கண்ணுக்கு தெரியாத தன்னுடைய கவசமாக மாற்றியிருந்தான். பார்த்தவுடன் நல்லவன் லுக் இருக்கும் சாமிதாஸ் உண்மையில் பெண்கள் விஷயத்தில் நம்பர் 1 கேவலமான ஆள். ஒரு சைக்கோ போல சின்ன வயதில் இருந்து பெண்கள் மீதான மோகம் அவனை துரத்தி கொண்டிருந்தது. தன்னிடம் சும்மா பேசும் பெண்களை கூட மனதிற்குள் அனுபவிக்கும் வெறி இருந்தது. அவனிடம் இப்படி விலைக்கு வாங்கப்பட்ட பெண்களை நிமிடத்திற்கு நிமிடம் கொடூரமாக சித்திரவதை செய்து அவர்களை கதறவிட்டு அந்த கதறல் சத்தத்தோடு அவர்களை அனுபவிக்கும் வெறி உளவியல் ரீதியாக அவனுக்குள் புதைந்திருந்தது. சிங்கப்பூரின் பிரபலமான சூதாட்ட கிளப் காசனோவாவுக்கு சொந்தக்காரன். அவனுக்கு பெண்களை ஏலம் மூலம் விலைக்கு வாங்குவதெல்லாம் சாதாரண விஷயம். மும்பைக்கு பிசினஸ் விஷயமாக வந்திருந்தான். அந்த ரகசிய பான் வெப்சைட்டில் மின்மினியின் புகைப்படத்தை பார்த்து அவளை ஏலத்திற்கு எடுத்திருந்தான். ராஜ் சொன்னதும் அவன் கண்கள் மின்மினியின் மீது பதிந்தன. மின்மினி மிகவும் அழகாக இருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால்தான் அவளை ஏலத்தில் எடுத்திருந்தான். சாமிதாஸ் தன் எதிரில் அமர்ந்திருக்கும் மின்மினியை பார்த்தான். பளிங்கு சருமத்தில் வெள்ளையும் சில்வர் நிறமும் கலந்த புடவையில் மின்மினி தேவதையாய் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததுமே சாமிதாஸ் கண்களை மூடி அவளை கற்பனையாய் சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான்.
கற்பனையில் கூட அவளின் கதறல்கள் அவனுக்கு ட்ரக்ஸ் தரும் போதையை கொடுத்து கொண்டிருந்தன. ஷாலினியும் ராஜும் தாஸை அங்கேயே விட்டுவிட்டு தியா இருக்கும் இடத்திற்கு சென்றனர். சாமி மின்மினிக்கு எதிரில் இருந்த டேபிளில் அமர்ந்தான். மின்மினியின் அழகை பார்க்க பார்க்க அவனுடைய ஆசைகள் கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. ஒரு நார்சிஸ்ட் சைக்கோவை போல தன்னுடைய காம கண்களால் அவளை அங்குலம் அங்குலமாக படம் பிடித்து கொண்டிருந்தான். அவளின் அழகு தாஸை ஒரு பசி கொண்ட வன மிருகமாக வெறியேற்றி கொண்டிருந்தது.